السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لدينه القويم ومن علينا ببعثة هذا النبي الكريم وهدانا به إلى صراط المستقيم. أحمده سبحانه على نعمه الغزار وأشكره على جوده المدرار وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الواحد القهار وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله المصطفى المختار. اللهم صل وسلم على عبدك ورسولك محمد وعلى آله وصحبه والتابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, எஸ்எல்டிஜே தலைமை சார்பாக சஜிதாவில் கால்களை எப்படி வைக்க வேண்டும் என்பது தொடர்பான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி மறுப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் எவ்வளோ பெரிய தில்லுமுள்ளுகளையும் திருகுதாளங்களையும் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த வீடியோ பதிவை நாம் மேற்கொள்கிறோம். நம்ம ஆரம்பமாக என்ன சொல்லியிருந்தோம் என்று கேட்டால், சஜிதா செய்கிற பொழுது கால்கள் சேர்ந்து தான் இருக்க வேண்டும். இப்னு ஹுசைமா என்று சொல்லக்கூடிய நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ஃபகத்து ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான மஇ அலா ஃபிராஷி. என்னுடைய படுக்கை விரிப்பில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு கட்டத்தில் காணல. அப்போ ஆயிஷா அலி தேடி பார்க்குறாங்க, ஃபவஜத்துஹு சாஜிதன் ராசன் ஆகிவைஹி. ரசூலுல்லா இரண்டு குதிகால்களையும் சேர்த்த நிலையில் சஜதா செய்ததை நான் பார்த்தேன் என்று ஆயிஷா அலி சொல்லக்கூடிய செய்தி இப்னு ஹுசைமா மட்டுமல்ல, இன்னும் பல கிரந்தங்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்தி. இந்த செய்தியின் அடிப்படையில் கால்களை சேர்த்து தான் வைக்கணும். இதுதான் ரசூலுல்லா சுஜூது செய்யும் பொழுது காட்டிய ஒரு வழிமுறை என்கிற ஒரு மெட்டரை நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம். ஆனால் எஸ்எல்டிஜே சார்பாக மறுப்பு சொல்ல வந்த மௌலவி மிஷால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த செய்தி பலகீனமான செய்தி. ஏன் பலகீனம் அப்படின்னு கேட்டால், ஒரு ராவியினுடைய விஷயத்தில் குறைகளும் நிறைகளும் வந்தால் அப்போ குறைகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் இந்த யஹ்யா இப்னு அய்யூபை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற அமைப்பில் பேசியிருக்கிறாரு. பொதுவாக ஹதீஸ் துறையில் குறைகளும் நிறைகளும் வரக்கூடிய நேரத்தில் குறைகளுக்கு தான் என்ன செய்வாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பொதுவாக ஹதீஸ் துறையில் குறைகளும் நிறைகளும் வரக்கூடிய நேரத்தில் குறைகளுக்கு தான் என்ன செய்வாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உண்மையிலே ஹதீஸ்களை அப்படித்தான் இருக்குதா? இப்படித்தான் ஹதீஸ்களை நம்ம விளங்குறதா? அப்படி விளங்கினால் எத்தனையோ ஹதீஸ்களை தூக்க வேண்டி வருமே. எத்தனையோ அறிவிப்பாளர்கள் விஷயத்தில் குறைகளும் நிறைகளும் ஒரு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படி சொல்லப்பட்டால் எப்படி முடிவெடுக்கணும் என்று அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்களா இல்லையா? ஆனால் பொத்தம்பொதுவாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், குறைகளும் நிறைகளும் வந்தால் குறைகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறாரு. அப்போ இதை நாம் ஏற்றுக்கொள்றதா இருந்தால் புகாரியில் ஏராளமான ஹதீஸ்களை தட்ட வேண்டி வரும். இன்னும் பல கிரந்தங்களில் வரக்கூடிய பல செய்திகளை பலகீனம் என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வரும். அப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் புகாரியில் பாருங்க, இஸ்மாயில் இப்னு அபி உவைஸ், யஹ்யா இப்னு புகைர், முஹம்மது இப்னு ஹாத்திம், முஹம்மது இப்னு அப்துல்லா பின் சுபைர், முஹம்மது இப்னு இப்ராஹிம் அத்தைமி, புரைது இப்னு அப்துல்லா, அம்ர் இப்னு அபி சலமா, ஃபுலைல் இப்னு சுலைமான், இப்படி ஏகப்பட்ட அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லார விஷயத்திலையும் எப்படி நிறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி குறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ குறைகள் சொல்லப்பட்டாலே அவர்களை தூக்கணும், அவங்க அறிவித்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னால், இப்போ இவங்க அறிவித்த ஹதீஸ் எல்லாம் ஏராளமான செய்திகள் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, மற்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ என்ன செய்ய போறீங்க? அப்போ எல்லாமே பலகீனம், நாம் இனிமேல் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் ஓப்பனாக சொல்லுவீங்களா? தைரியம் இருக்குதா? அப்போ என்னண்டா ஹதீஸ்களை மேம்போக்காக விளங்கி இருக்கிறார். அப்போ ஒரு பூரணமான அறிவு இல்லாமல், பூரணமான நுழைஞ்சு இல்லாமல், நுனிப்புள் மேய்ந்தால் போல இந்த விஷயத்தை பேசியிருக்கிறாரு. அப்போ உண்மையிலே ஹதீஸ் கலையில் என்ன இருக்குது? ஒரு அறிவிப்பாளர் விஷயத்தில் நல்லதும் சொல்லப்பட்டிருக்கிறது, குறையும் சொல்லப்பட்டிருக்குது என்று வந்தால் அப்போ நாம் எப்படி முடிவெடுக்கணும் என்பது தொடர்பாக சியானத்து சஹீஹ் முஸ்லிம் என்கிற கிரந்தத்தில் இமாம் இப்னு சலாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, ஆபா இபூன முஸ்லிமம் பி ரிவாயத்திஹி ஃபி ஸஹீஹிஹி அன் ஜமாஅத்தி மின துஅஃபா அவில் முத்தவஸ்ஸிதீன் அல் வாகிஈன் ஃபி தபகத்தி ஸானியத்தி அல்லதீன லைஸூ மின் ஷர்த்தி ஸஹீஹ். என்ன சொல்றாங்க தெரியுமா?
இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களினுடைய சஹீஹ்ங்கிற நூலில் பலகீனமானவர்கள் அல்லது சஹீஹ்ங்கிற நிபந்தனைக்கு உட்படாத இரண்டாம் தரத்தில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களினுடைய ஹதீஸ்களை எல்லாம் முஸ்லிம் என்கிற கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க என்று சில விமர்சனம் பண்ணக்கூடியவங்க விமர்சனம் பண்றாங்க. ஆனால் இதற்கு தெளிவான ஆன்சர் இருக்கிறது. இதற்கு நாங்கள் நிறைய காரணங்களை சொல்லலாம். அப்படி காரணங்கள் சொல்லும் பொழுது இருக்கும் பொழுது லா முஆபாலஹி, அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம குறை சொல்ல முடியாது என்று சொல்லிட்டு அதுல ஒரு காரணம் என்ன தெரியுமா? அஹதுஹா ஐ யகூன ذلك في من هو ضعيف عند غيره ثقة عنده. பிறரிடத்தில் ஒருவர் பலகீனமாக இருக்கலாம், ஆனால் இமாம் முஸ்லிம் அவர்களிடத்தில் அவர் நம்பகமானவர் என்கிற அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் இமாம் முஸ்லிம் அவங்க அப்படி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு டவுட் வரலாம். என்ன டவுட் தெரியுமா? அப்போ ஒரு அறிவிப்பாளர் விஷயத்தில் இமாம் முஸ்லிம் அவங்களோட நிலைப்பாடு அவர் நம்பகமானவர், அவர் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பது இமாம் முஸ்லிம் அவர்களினுடைய நிலைப்பாடு. பிற அறிஞர்களினுடைய நிலைப்பாடு இல்லை, அவர் பலகீனமானவர். அப்படி என்று சொன்னால் இப்போ குறைகளும் நிறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குறைகளுக்குத்தானே நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கும் தெளிவான ஆன்சராக இமாம் இப்னு ஸலாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், வலா யுகாலு இன்னல் ஜர்ஹ முகத்தமுன் அல தாதில். இந்த இடத்துல நிறைகளை விட குறைகளை முற்படுத்த முடியாது. அப்ப மாற்றமாக என்ன செய்யணும் தெரியுமா? வஹாதா தக்தீமுன் லித்தாதில், நிறைகளை குறைகளை விட நாங்கள் முற்படுத்த வேண்டும். அப்ப புகழ்ந்து பேசிய அறிஞர்களினுடைய அந்த புகழ்ச்சியின் அடிப்படையில தான் இந்த இடத்துல நம்ம முடிவெடுக்கணும். அதற்கு காரணம் சொல்லுகிற பொழுது இதா கானல் ஜர்ஹு கைர முஃபஸ்ஸரி ஸபபி ஃபஇன்னஹு லா யுஅமலு பிஹ், காரணம் தெளிவுபடுத்தப்படாமல் குறை சொல்லப்படுமாக இருந்தால் அந்த குறைகளுக்கு எந்த விதமான பெருமானமும் கிடையாது, அது அமுல் செய்யப்படாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது என்று இமாம் இப்னு ஸலாஹ் அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? ஒரு அறிவிப்பாளர் விஷயத்தில் குறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது நிறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறதாக இருந்தால் நிறைகளைத்தான் நாங்கள் முற்படுத்துவோம். அப்ப எந்த கட்டத்தில் நாம குறைகளை முற்படுத்த வேண்டும் தெரியுமா? அந்த குறைகள் தெளிவுபடுத்தப்பட்டதாக, அந்த குறைகள் நிரூபிக்கப்பட்ட குறையாக இருந்தா தான் அந்த இடத்துல நாம குறைகளை முற்படுத்துவோம் என்று இமாம் இப்னு ஸலாஹ் அவங்க சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இமாம் சுயூத்தி தத்ரீபுர் ராவி என்கிற கிதாபில் அவர்கள் சொல்லும் பொழுது இதா ஜித்தமஅ ஃபீஹி ஐ அர்ராவி ஜர்ஹுன் முஃபஸ்ஸருன் வ தஅதீலுன் ஃபல் ஜர்ஹு முகத்தமுன். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அறிவிப்பாளர் விஷயத்தில் நிறைகளும் இருக்கிறது தெளிவுபடுத்தப்பட்ட குறைகளும் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்துல நாம குறைகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்போம். வலவு ஸாத அததுல் முஅத்திலி, நிறைகளை சொல்லியிருக்கக்கூடிய அறிஞர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாலும் நாம குறை சொன்ன அறிஞர்களினுடைய கருத்துக்களுக்குத்தான் நாம முக்கியத்துவம் கொடுப்போம். காரணம் என்னடா, அந்த குறைகளை அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க, நிரூபித்திருக்கிறாங்க. அப்ப இதுதான் ஹாதா ஹுவல் அஸஹு இன்தல் ஃபுகஹாஇ வல் உஸூலியீன், இந்த கருத்து தான் ஃபுகஹாக்கள் அதே போல துறை சார்ந்த அறிஞர்களுக்கு மத்தியில் மிக மிக ஏற்புடைய கருத்தாக இருக்கிறது என்று இமாம் சுயூத்தி அவங்க சொல்றாங்க. அப்ப பொத்தம்பொதுவா ஒரு ராவியினுடைய விஷயத்துல நிறைகளும் இருக்குது குறைகளும் இருக்குது, அப்படியாக இருந்தால் குறைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்கிறது இல்லை. அல் ஜர்ஹுல் முஃபஸ்ஸரு முகத்தமுன் அல தாதில், தெளிவுபடுத்தப்பட்ட குறையாக இருந்தால் அந்த நேரத்தில் தான் நிறைகளை விட முற்படுத்துவாங்க. இதுதான் ஹதீஸ்கலை விதி. இந்த விதியை கூட விளங்காம என்ன சொல்றாங்கண்டா, நாம யஹ்யா இப்னு அய்யூப் அவங்க வர்றாங்க, அந்த செய்தியை பலகீனம் என்கிறோம். அதற்கு காரணம் சொல்லும் பொழுது என்ன காரணம் என்றால், ஒரு அறிவிப்பாளர் விஷயத்துல குறைகளும் நிறைகளும் வந்தால் குறைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரி மேம்போக்கா நீங்க விளங்கின காரணத்தினாலதான் மார்க்கத்துல இவ்வளவு பெரிய தில்லு முள்ளுகளையும் திருகுதாளங்களையும் பண்ணிருக்கிறீங்க. அப்ப தெளிவா படிக்கணுமா இல்லையா? இது அமானிதமா இல்லையா? நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிப்பாட்டி வைத்து விசாரிப்பானே, எங்களுக்கு உண்மையிலே கெப்பாசிட்டி இல்லையேண்டா, எங்களுக்கு ஏலாதண்டா நம்ம விட்டு ஒதுங்கிடலாம். அதை விட்டுட்டு தெரியாத விஷயத்துல தலை போட்டு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொண்டு மக்களுக்கு தவறான ஃபத்வாக்களை கொடுக்கறதுங்கிறது நாளை மறுமை நாளையில் மிகப்பெரிய ஒரு குற்றமாக அமைஞ்சிரும். அப்ப இதை கவனத்துல கொண்டு ஹதீஸ் கலையில என்ன இருக்குன்னா, தெளிவுபடுத்தப்பட்ட நிரூபிக்கப்பட்ட குறையா இருந்தா அந்த நேரத்துல தான் நிறைகளை விட முற்படுத்துவாங்க என்பதுதான் ஹதீஸ் கலை விதி. அப்படி இருக்கும் பொழுது இப்ப நாம சொன்னோம் இல்லையா, இந்த ஹதீஸ், அந்த ஹதீஸ்ல இருக்கக்கூடிய குறை என்ன, யஹ்யா இப்னு அய்யூப் அவர் சம்பந்தமாக வைக்கப்படுகிற குறை என்ன அப்படின்னு நாம தேடி பார்க்கிற நேரத்துல ஒரு 3 வகையான குறையை நாம பிரதானமாக சொல்லலாம். முதலாவது குறை என்னன்னு கேட்டால்,
இமாம் இப்னு சாத் அவங்க என்ன சொல்றாங்க, கான முன்கரல் ஹதீஸ், இவர் வந்து ஹதீஸ்ல வந்து நிராகரிக்கப்படக்கூடியவராக இருந்தார், முன்கராக இருந்தார் என்கிற ஒரு கருத்தை வந்து இமாம் இப்னு சாத் அவங்க சொல்றாங்க. அப்ப இது வந்து நிரூபிக்கப்பட்ட குறையான்னு கேட்டால், இந்த குறையை வந்து ஆய்வு செஞ்சு இமாம் இப்னு ஆதி அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், வலா அரஃபி ஹதீஸிஹி இதா ரவா அன் சிகத்தின் ஹதீஸன் முன்கரன். அப்ப இமாம் இப்னு ஆதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த யஹ்யா இப்னு அய்யூப் அவர்கள் நம்பகமானவர் வழியாக அறிவிக்கக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் முன்கராக இல்லை. வஹுவ இந்தி சதூகுன் லா பஅஸ பிஹி, அவர் என்னிடத்தில் உண்மையாளராக இருக்கிறார், அவரிடத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பது இமாம் இப்னு அதி அவர்களினுடைய கருத்து. அப்ப இவங்க மீது இமாம் இப்னு சாத் அவங்க என்ன சொல்றாங்க, கான முன்கரல் ஹதீஸ், முன்கராக இருக்கிறார், அந்த குறை வந்து குறையாக சொல்ல முடியாது, அவர் வந்து நம்பகமானவர் வழியாக அறிவித்தால் அந்த ஹதீஸ்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று ஹதீஸ்களை ஆய்வாளர் இமாம் இப்னு அதி அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன புரியணும்னு கேட்டால், இந்த குறையை சொல்லி எங்களுக்கு தட்டையிலுமா, இந்த குறை வந்து நிரூபிக்கப்பட்ட குறையான்னு கேட்டால் நிரூபிக்கப்பட்ட குறை கிடையாது. இப்ப இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால், இல்திராப் என்கிற குறை இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை வந்து இமாம் தாரகுத்னி அவங்க வந்து சொல்றாங்க. அவங்க சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்க தெரியுமா, ஃபீ பஅதி ஹதீஸிஹி இல்திராபுன், அவருடைய எல்லா ஹதீஸ்லையும் குழப்பம் இருக்குது, குளறுபடி இருக்குது என்ற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தல. ஃபீ பஅத், சிலது, சில ஹதீஸ்களில் குழப்பம் இருக்கிறது என்கிற வார்த்தையை சொல்றாங்க. அப்ப சில ஹதீஸ் என்றால் அனைத்து ஹதீஸையும் குறிக்காது என்பது இந்த வாசகத்திலிருந்து எங்களுக்கு தெளிவா விளங்குதா இல்லையா? தெளிவா விளங்குது. அப்ப சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ்ல குழப்பி அறிவிச்சிருக்கிறாரா? ஒரு இடத்துல வந்து கால்களை சேர்த்து வச்சாங்க, இன்னொரு இடத்துல வந்து சேர்த்து வைக்கல, அப்படி என்று முரண்பாடாக அறிவிச்சாரான்னு கேட்டால் அப்படி அறிவிக்கல. அப்ப இவரை வந்து நம்ம இல்திராப்னு சொல்லி சொல்றதா இருந்தா, பி ஐ யர்வியல் ஹதீஸ் அலா உஜூஹின் முக்தலிஃபத்தின், பலதரப்பட்ட வழிகள்ல மாத்தி மாத்தி வித்தியாசமாக அறிவிச்சிருக்க வேண்டும். அப்படி ஒரு இடத்துல கூட அறிவிச்சில்லையே, இவர் வந்து இந்த செய்தியை மட்டும்தான் சொல்றாரு. அப்ப சொல்றாரா இருந்தா இல்திராப்ங்கிற குறை இருக்கிறது என்கிற விமர்சனம் வந்து ஏற்புடையது அல்ல, தெளிவா விளங்குது. மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டால், இமாம் அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் அவங்க சொல்லும் பொழுது, இதா ஹத்தஸ மின் ஹிஃப்திஹி யுக்திஉ வமா ஹத்தஸ மின் கிதாபின் ஃபலைஸ பிஹி பஅஸ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து கிதாபில் இருந்து அறிவிச்சால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஏற்றுக்கொள்ளலாம், மனநத்தன்மையிலிருந்து அறிவிச்சார் என்றால் அதுல வந்து தவறு விடுவாரு என்பது இமாம் ஹாக்கிம் அவர்களினுடைய கருத்து. அவங்களோட கருத்தாக இருந்தாலும் இந்த ஹதீஸினுடைய நிலைப்பாடு, இமாம் ஹாக்கிம் அவர்களினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா, சஜிதாவுல கால்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற ஹதீஸை வந்து அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் அவங்க தங்களினுடைய அல் முஸ்தத்ரக் அல் சஹீஹைன் என்கிற கிதாபில் வந்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு அதை கீழே குறிப்பு கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், ஹாதா ஹதீஸுன் சஹீஹுன் அலா ஷர்த்து ஷைஹைன், இமாம் முஸ்லிம் புகாரி அவர்களினுடைய நிபந்தனையின்படி இந்த செய்தி வந்து சரியான செய்தி, இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி என்று வந்து இமாம் அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் அவங்க சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் அவங்க எப்ப இவருடைய ஹதீஸை சரியானு சொல்லி சொல்லுவாங்கன்னா, கிதாப்ல இருந்து அறிவிச்சாதான் இவர் வந்து சரியா சொல்லுவாரு, ஹிஃபுல்ல இருந்து அறிவிச்சால் பிழை விடுவாரு என்பது இமாம் ஹாக்கிம் அவர்களினுடைய கருத்து. அப்படி கருத்தாக இருக்கும் பொழுது அவர் அறிவிச்ச சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸை தங்களினுடைய நூல்ல பதிவு செஞ்சுட்டு என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த செய்தி சரியான செய்தி, இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய செய்தி அப்படி சொல்றாராக இருந்தால், இமாம் அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் நிலைப்பாடு என்ன தெரியுமா, அவர் வந்து கிதாப்ல இருந்து தான் அறிவித்திருக்கிறார், மனநத்திலிருந்து அறிவிக்கல்ல என்பதுதான் அவர்களினுடைய தெளிவான நிலைப்பாடு. எந்த விமர்சனத்தை இமாம் ஹாக்கிம் அவங்க வைக்கிறாங்களோ அந்த விமர்சனத்திற்கு வந்து இவர் உட்படாதவர், இந்த செய்தியை வந்து கிதாபில் இருந்து தான் அறிவிச்சிருக்கிறாரு என்று இமாம் அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் அவங்க சொல்றாங்க. யஹ்யா இப்னு அய்யூப் என்கிற அறிவிப்பாளர் அவர் கிதாபில் இருந்து தான் அறிவித்திருக்கிறார், மனநத்தில் இருந்து அறிவிக்கவில்லை என்கிற கருத்தை நம்மட மௌலை மிஷால் அவங்க கூட சொல்றாங்க. பாருங்க, ஒருவேளை நம்மாலு தவறா பேசிட்டாரோ, இவர் வந்து கிதாப்ல இருந்து அறிவிச்சதை ஹிஃபுல்ல இருந்து அறிவிச்சிட்டாருன்னு சொல்லிட்டாரோ, கிதாப்ல இருந்து அறிவிச்சதை ஹிஃபுல்ல இருந்து அறிவிச்சிட்டாருன்னு சொல்லிட்டாரோ, கிதாப்ல இருந்து அறிவிச்சதை ஹிஃபுல்ல இருந்து அறிவிச்சிட்டாருன்னு சொல்லிட்டாரோ என்ன சொல்றாங்க, அதாவது கிதாப்ல இருந்து தான் அவர் அறிவித்திருக்கிறார், மனநத்தில் இருந்து அறிவிக்கவில்லை, மனநத்தில் இருந்து அறிவித்திருப்பதாக சொல்வது பிழை, அது தவறு என்கிற கருத்தை சொல்றாரா, தெளிவா சொல்றாரு. அப்ப தெளிவா சொன்னா இந்த ஹதீஸை ஏத்துக்கணுமா இல்லையா? இதுல வந்து இன்னொரு மடமையை கூட நாங்க சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்குது. என்ன மடமைன்னு கேட்டா இந்த வீடியோ பாருங்க. ஹாக்கிம் இமாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இத ஹத்தஸ மின் ஹிஃப்லிஹி,
அவர் தன்னுடைய மனனத்திலிருந்து அவர் அறிவிக்கும் போது யுக்தியு அதில் தான் தவறு பண்ணிடுறாரு. ஒமா ஹத்தஸ மின் கிதாபின், அவர் புத்தகத்திலிருந்து எடுத்து அறிவிச்சார்னா ஃபலைஸ பிஹி பஅசுன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறார். ஆனால் இந்த செய்தியை மனனத்திலிருந்து தான் அறிவிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், யஹ்யா இப்னு அய்யூப் என்கிற அறிவிப்பாளர் மனனத்திலிருந்து அறிவித்தால் அவர் தவறு விடுவார், கிதாபில் இருந்து அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அதை சரியா சொல்லுவாரு என்கிற கருத்தை அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் அவங்க சொல்றாங்க. அந்த ஹாக்கிமுடைய நிலைப்பாடு இவர் கிதாபில் இருந்து தான் அறிவித்திருக்கிறார், அதனால தான் அவர்கள் தங்களினுடைய நூலில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் டிஎன்டிஜேனுடைய மௌலவி அர்ஷத் அலி அவருடைய நிலைப்பாடாக என்ன சொல்றாருண்டா, அவர் கிதாபில் இருந்து அறிவிக்கல்ல, மனனத்திலிருந்து தான் அறிவிக்கிறார் என்று இமாம் ஹாக்கிம் அவர்களினுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக இவர் பேசுறாரு. அப்ப இவர் பேசுறது பிழை, அது தவறு, அது மக்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த துண்டை மாத்திரம் திரும்ப திரும்ப ஒன்னல்ல ரெண்டல்ல 3 தடவை போட்டு காட்டுகிறோம். அப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் மூளை மிசால் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நம்ம ஆள் தவறா சொல்லிட்டாரோ, கிதாபில் இருந்து அறிவித்ததை மனனத்திலிருந்து அறிவிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரோ என்று சொல்றாரு. உண்மை ஒருவேளை நம்மாளு தவறா பேசிட்டாரோ, இவர் கிதாபுல இருந்து அறிவிச்சதை ஹிஃபுல்ல இருந்து அறிவிச்சிட்டாருன்னு சொல்லிட்டாரோ, உண்மையிலே மனனத்திலிருந்து அறிவிச்சேன்னு சொல்லித்தான் அவர் சொல்றாரு. ஆனா இந்த செய்தியை மனனத்திலிருந்து தான் அறிவிக்கிறார். இந்த வீடியோ பாக்குறாரு, தமிழ் மொழியில இருக்குது. 3 தடவை நம்ம திரும்ப திரும்ப போட்டு காட்டுறோம். 3 தடவை என்ன சொல்றாரு, மனனத்தில் இருந்து தான் யஹ்யா இப்னு அய்யூப் அறிவித்திருக்கிறார் என்கிற கருத்தை சொல்றாரு. அப்ப இது பிழை, இது தவறு. இந்த தவறை கூட தவறென்று விளங்க முடியாத அளவுக்கு மௌலவி விஷாலவங்க அறிவினுடைய பற்றாக்குறையில் இருக்கிறாங்க. இவர் மட்டும் இல்ல, இவருக்கு சப்போர்ட்டிவா எஸ்எல்டிஜினுடைய தலைமை எல்லாரும் மசூரா பண்ணி பிளான் பண்ணி பேசிய வீடியோவில் இவ்வளவு தவறண்டா, அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க எப்படி குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு பண்ணுவாங்க? இந்த சாதாரணமான ஒரு 3 தடவை திரும்ப திரும்ப போட்டு காட்டியும் ஒரு விஷயத்தை விளங்காதவர்கள், தவறுவிடக்கூடியவர்கள் எப்படி குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு பண்ணி மக்களுக்கு சரியான ஃபத்வா சொல்லுவாங்க என்று நீங்க நம்புறீங்க? அப்ப யோசிச்சு பார்க்கணும், இவங்கள்ட்ட நேர்மை இல்லை, அந்த அளவுக்குண்டான கெப்பாசிட்டி எல்லாம் கிடையாது. நம்மளை பார்த்து மூச்சுக்கு 33 தடவை தக்லீத், குருட்டு நம்பிக்கை என்று சொல்றாங்களா இல்லையா? இவங்களுக்கு சாதாரணமா ஒரு தமிழ் மொழியில் இருக்கிற ஒரு வீடியோ கிதாபில் இருந்து தான் அறிவித்திருக்கிறார் என்பது இவர்களினுடைய நிலைப்பாடாக இருந்தும், அர்ஷத் அலி மனனத்திலிருந்து அறிவித்திருக்கிறார் என்று சொல்றாரு, அது பிழை என்று சொல்ற அளவுக்கு கூட அறிவின் பற்றாக்குறையில் இருக்கிறாங்கன்னா, அப்ப மக்கள் யோசிச்சு பாருங்க இவங்க எந்த லட்சத்தில் இருக்கிறாங்க என்கிறத. அப்ப 3 வகையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இந்த 3 வகையான விமர்சனங்களும் ஏற்புடையதா? அந்த குறைகளின் அடிப்படையில் இவர் அறிவிக்கிற ஹதீஸை தட்ட இயலுமா என்று கேட்டால் தட்ட முடியாது. ஏனென்றால் அது நிரூபிக்கப்பட்ட குறை இல்லை என்பதை நீங்க தெள்ள தெளிவாக புரிந்திருப்பீர்கள். அப்ப உண்மையிலேயே ஒரு அறிவிப்பாளரை பற்றி நாம விமர்சனத்தை முன்வைக்கிறதா இருந்தா, அவர் விஷயத்தில் குறைகளும் சொல்லப்பட்டு நிறைகளும் சொல்லப்பட்டால் நிறைகளையும் சொல்லணுமா இல்லையா? ஆனா நிறைகளை இவர்கள் சொல்ல காணது கிடையாது. நிறைகள் சொன்ன அறிஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இவரை பற்றிய புகழ்ச்சிகள், இவரை பற்றிய நிறைகள் என்ன என்று நாம தேடி பார்க்கும் பொழுது, காலை இஸ்ஹாக் இப்னு மன்சூர் அன்ஹு சாலிஹுன், இமாம் இஸ்ஹாக் இப்னு மன்சூர் அவர்கள் இவரை நல்லவர், வகால மர்ரத்தன் சிகா, இன்னொரு கட்டத்தில் நம்பிக்கைக்குரியவர், நம்பகமானவர் என்று சொல்லியிருக்கிறார். வகால தாரமி, இமாம் தாரமி அவங்க சொல்லும் பொழுது, யஹ்யா இப்னு மயின் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஃபல்லைஸு அஹப்பு இலைக்க அவ் யஹ்யா இப்னு அய்யூப், உங்களுக்கு லைஸங்கிற அறிவிப்பாளரை பிடிக்குமா, அப்படி இல்லை என்று சொன்னால் யஹ்யா இப்னு அய்யூபை பிடிக்குமா என்று கேட்கும் பொழுது, யஹ்யா இப்னு மயின் அவங்க சொன்னாங்க, லைஸு அஹப்பு இலைய, லைஸ் தான் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர், வ யஹ்யா சிகா, யஹ்யா இப்னு அய்யூபை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பகமானவர் என்று இமாம் யஹ்யா இப்னு மயின் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வகால இப்னு முஹரிஸ், இமாம் இப்னு முஹரிஸ் அவர்கள் சொல்லும் பொழுது இவர் நம்பகமானவர் என்று பேசியிருக்கிறார். வகால யஸீத் இப்னுல் ஹைஸம் லைஸ பிஹி பஸ், இமாம் யஸீத் இப்னுல் ஹைஸம் அவர்கள் இவரிடத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இமாமுனா புகாரி அவங்களோட கருத்து என்று கேட்டால் இவர் நம்பகமானவர். இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் ذكره في طبقة أتباع التابعين من كتابه الثقات, நம்பகமானவர்கள் என்கிற அந்த அவங்களோட கிதாப்ல இந்த யஹ்யா இப்னு அய்யூப் அவங்கள பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க சொல்லும் பொழுது, சதுகுன் ருப்பமா அக்த, இவர் உண்மையாளர், சில நேரங்களில் தவறு விடுவார் என்று பேசியிருக்கிறார்.
பாருங்க எத்தனை அறிஞர்கள் வந்து பாராட்டி பேசியிருக்கிறாங்க, புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. இதையெல்லாம் மறைச்சாச்சு, இதையெல்லாம் சொல்ல காணோம். இன்னும் சொல்ல போனால் இப்னு யூனுஸ் அவர்கள் சொல்லும் பொழுது கான அஹதத்துல்லாபீன லில் இல்ம், இவர் வந்து அறிவை தேடக்கூடிய மாணவர்களில் ஒருவராக இருக்கிறார். ஹத்தஸ அன் அஹ்லி மக்கத்த வல் மதீனா வஷாம் வ அஹ்லி மிஸ்ர் வல் இராக், இராக் மிஸ்ர் வாசிகள், ஷாம் வாசிகள், மதீனா வாசிகள், மக்கா வாசிகள் வழியாக இவர் வந்து ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாரு என்று இமாம் இப்னு யூனுஸ் அவங்க வந்து பாராட்டி பேசியிருக்கிறாங்க. இமாம் ஃபஸவி அதே போல யாக்கூப் பின் சுஃபியான் அவங்களோட கருத்தை என்று கேட்டால் கான சிகத்தன் ஹாஃபிலன், இவர் வந்து நம்பகமானவர், அதே போல வந்து பலாயிரம் ஹதீஸ்களை மனநமிட்ட ஒரு ஹாஃபிலாக இருக்கிறார் என்று பேசியிருக்கிறாங்க. இப்ராஹிம் அல் ஹர்பி சிகத்துன், இவர் வந்து நம்பகமானவர் என்று சொல்றாரு. அதே போல அபு சுரா திமஷ்கி அவர்கள் சொல்லும் பொழுது கான யஹ்யா இப்னு அய்யூப் மின் வுஜூஹி அஹ்லில் பஸ்ரா, இந்த யஹ்யா இப்னு அய்யூபை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பஸ்ரா வாசிகளில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக இருக்கிறார் என்று பேசியிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு அறிஞர்கள் பாராட்டி பேசியிருக்கிறாங்க, புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் சொல்லாம யாரு சில அறிஞர்கள் வந்து குறையென்று நிரூபிக்கப்படாத குறையாக இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்களே, அந்த செய்தியை மட்டும் தூக்கிட்டு ஓடி வந்து மக்களுக்கு நீங்க இப்படி சொல்றதா இருந்தா அப்ப இது எவ்வளவு பெரிய இருட்டடிப்பு. அப்ப இதுதான் வந்து மார்க்கத்தில் அமானிதம் என்றதா? மார்க்கத்தை தெளிவா சொல்லணுமா இல்லையா? ஒரு அறிவிப்பாளர் விஷயத்துல குறைகளும் இருக்குது, நிறைகளும் இருக்குன்றா ரெண்டையும் சேர்த்து ரெண்டுத்தானே நாம முடிவெடுக்கணும். அரைகுறையாகத்தான் இவர்கள் ஹதீஸ் கலையை விளங்கி இருக்கிறார்கள் என்பது வந்து எங்களுக்கு தெளிவா விளங்குது. அதே போல இந்த மூளை மிஷால் இன்னொரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஒரு பேச்சுக்கு புகாரி முஸ்லிம்லேயே யஹ்யா இப்னு அய்யூப் அறிவிச்ச ஹதீஸ் வந்தாலும் இமாம் புகாரி அவர்கள் முஸ்லிம் அவர்கள் மலக்கா, அவங்கள்ட்ட வந்து பிழை வராதா, அவங்கள்ட்ட தவறு வராதா, இப்படியான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ஒரு பேச்சுக்கு புகாரி இமாமே பதிவு செய்யட்டும், முஸ்லிம் இமாமே பதிவு செய்யட்டும், புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் மலக்குகளா மனிதர்களா, அவங்களுக்கு தவறு வராதா? இது எவ்வளவு பெரிய உச்சகட்ட மடமே தெரியுமா? சகோதரரே, நீங்க எனக்கு மட்டுமா நீங்க மறுப்பு சொல்றீங்க? பொது வலைத்தளத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள், நீங்கள் பேசக்கூடிய பேச்சை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அரபு கல்லூரிகளில் பாடம் எடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் பார்ப்பாங்க. அப்ப பார்த்து உங்களினுடைய ஹதீஸ்களை ஞானத்தை வந்து பார்த்து சிரிப்பாங்களா இல்லையா? எள்ளி நகை ஆடுவாங்களா இல்லையா? அப்ப இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அவங்களுக்கு தவறு வராது என்று நாம சொல்லல, தவறு வரலாம். ஆனால் இந்த விஷயத்தில், இந்த யஹ்யா இப்னு அய்யூப் அவர்களினுடைய விஷயத்தில் எப்படி தவறு வந்திருக்கிறது, நிரூபிக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்குதா இல்லையா? அப்போ ஒன்றுமே நிரூபிக்கல, ஒன்றுமே சொல்லல, பொத்தம்பொதுவா போற போக்குல என்ன கேட்கிறாருண்டா, இந்த இமாம் புகாரி முஸ்லிமுக்கு தவறு வராதா, அவங்க என்ன மலக்கா? புகாரி அவங்க இந்த யஹ்யா இப்னு அய்யூப் அவர்களை பற்றி அந்த செய்தியை வந்து சப்போர்ட்டுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார், துணை ஆதாரமாகத்தான் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்றாரு. அப்ப நாம் என்ன கேட்கிறோம் கேட்டா, இமாம் புகாரி அவங்க முத்தாபாத் என்கிற பகுதியில் வந்து ஒரு பல ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்களா இல்லையா? ஒரு செய்தியை அறிவிச்சிட்டு அந்த செய்திக்கு வந்து சப்போர்ட்டிவா இன்னொரு செய்தியை கொண்டு வருவாங்க. அப்ப இன்னொரு செய்தியை கொண்டு வர்றாங்களாக இருந்தால் அதெல்லாம் பலகீனமான செய்தியா? அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றுதான் இமாம் புகாரி அவர்களினுடைய நிலைப்பாடா? அப்ப உங்களோட நிலைப்பாட்டை தெளிவா சொல்லுங்க. இமாம் புகாரி அவர்கள் ஒரு செய்தியை அறிவிச்சிட்டு அந்த செய்திக்கு சப்போர்ட்டிவா எந்தெந்த ஹதீஸையெல்லாம் கொண்டு வர்றாரோ அந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முத்தாபாத் என்கிற பகுதியை வந்து புகாரியில வந்து நாங்க ஒப்புக்கொள்றது கிடையாது, தெளிவா சொல்லணுமா இல்லையா? நீங்க சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த மறுப்புல என்னென்ன ஹதீஸை எல்லாம் இமாம் புகாரி அவங்க முத்தாபாத்தா கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த செய்தியை எல்லாம் நீங்க தெளிவா மறுத்து காட்டுங்க பார்க்கலாம். அப்ப என்னென்றால் துளி அளவும் ஹதீஸ்களை ஞானம் இல்லாதவர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படி சகோதரர் நீங்க பேசுறீங்க. அப்ப யோசிச்சு பேச வேணாமா? அதே போல இமாம் முஸ்லிம் அவர்கள் யஹ்யா இப்னு அய்யூப் அவர்கள் தனித்து அறிவித்த பல ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் கேட்டீங்கல்ல, இமாம் முஸ்லிம் புகாரி அவர்களிடம் மலக்கா, அவங்கள்ட்ட பிழை வராதா கேட்டீங்க தானே? கேட்ட மாதிரியே வந்து யஹ்யா இப்னு அவர்கள் அறிவித்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் அவர்கள் கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நீங்க தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப என்னென்ன செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு ஃபி சுஜூதிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதுல வந்து பின்வரக்கூடிய துஆவை ஓதுவாங்க. அல்லாஹும்ம அக்ஃபிர்லி ஸம்பி குல்லஹ் திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியதஹு வ சிர்ரா என்கிற துஆவை ரசூலுல்லாஹ் சுஜூதுல ஓதினாங்க. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் ஒருவராக யஹ்யா இப்னு அய்யூப் வருகிறார். இந்த செய்தியை வந்து ஏத்துக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க நீங்க. ரெண்டாவது செய்தி என்னன்னு கேட்டால் முஸ்லிம்ல 597வது செய்தி. இப்னு வாலா என்கிற தோழர் வந்து கேட்கிறாரு இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட, இன்னா நகூனு பில் மக்ரிப், நாங்கள் வந்து மேற்கு பகுதியில் வசிக்கிறோம், வமஅனல் பர்பர் வல் மஜூஸ், எங்களோட வந்து பர்பரீன மக்களும் மஜூசிகளும் இருக்கிறாங்க,
அவங்க அறுத்த ஆடுகளை கொண்டு வர்றாங்க, அந்த ஆடுகளை நாங்கள் சாப்பிட்றது இல்லை. அதே நேரத்தில் அவர்களினுடைய தோல் பைகளில் அந்த கொழுப்புகளை எல்லாம் வச்சு கொண்டு வராங்க, அந்த தோல் பையை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமா என்று கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க, அது சஅல்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸாலிக், இது சம்பந்தமாக நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்டே வந்து கேட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திபாஹுஹு தஹூருஹு, அதை பதனிடுவதே அதை சுத்தமாக்கிவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற செய்தி இதையும் வந்து யஹ்யா இப்னு அய்யூப் தான் அறிவிக்கிறார். அதே போல முஸ்லீமில் இன்னொரு செய்தியை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமை நாளையில் நீர் தடாகத்தில் நான் உங்களை காத்து கொண்டிருப்பேன். அந்த நீர் தடாகத்தினுடைய பரப்பளவு என்ன என்கிறதை எல்லாம் ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திட்டு சொன்னாங்க, இன்னி லஸ்து அக்ஷா அலைக்கும் அன் துஷ்ரிகு பாதி, நீங்கள் எல்லாம் எனக்கு பின்பு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக ஆகுவீர்கள் என்று நான் பயப்படல. வலாகின்னி அக்ஷா அலைக்கும் உத்துன்யா அன் தனஃபஸு ஃபீஹா வ தக்திலு ஃபதஹ்லிகு, நீங்கள் இந்த உலகத்திற்காக வேண்டி போட்டி போட்டுக்கொண்டு சண்டையிட்டு கொண்டு உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் எப்படி அழிந்து போனார்களோ அப்படி நீங்களும் அழிந்து போய் விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி முஸ்லிம்ல 4603வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னொரு செய்தியை பாருங்க, ரசூலுல்லாஹ் ஆசூரா தினத்தில் வந்து நோம்பு பிடிக்கிறாங்க, நபித்தோழர்களுக்கும் நோம்பு பிடிக்குமாறு சொன்னாங்க. அப்ப நபித்தோழர்கள் சொன்னாங்க, இன்னஹு யௌமுன் துஅல்லிமுஹுல் யஹூது வன்னசாரா, அல்லாஹ்வின் தூதரவர்களே இந்த தினம்ங்கிறது யகூதிகளும் நசாராக்களும் கண்ணியப்படுத்தக்கூடிய நாளா போய்த்து இதில் வைத்து நாங்கள் நோம்பு பிடிக்கிறோமே என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அடுத்த வருஷம் நாங்கள் வந்து சுன்னல் யோமத்தாசிய 9வது தினத்தையும் சேர்த்து நோம்பு பிடிப்போம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற செய்தியெல்லாம் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த செய்திகளை எல்லாம் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் ஒருவராக யஹ்யா இப்னு அய்யூப் வந்திருக்கிறார். அப்ப முஸ்லிமுக்கு தவறு வராதா, புகாரிக்கு தவறு வரந்தானே? உங்களுடைய நிலைப்பாடு அதுதானாக இருந்தால், உண்மையாக நீங்கள் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் சரியானவராக இருந்தால் இந்த செய்தியெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மறுப்புல இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். சொல்லுவீங்களா? அப்ப பூரணமான ஆய்வில்லாமல் தெளிவில்லாமல் போற போக்குல வந்து பேசியிருக்கிறீங்க நீங்க. அப்ப யோசிக்க வேணாமா தோழர்களே? உங்களை எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க? நாளைக்கு எஸ்எல்டிஜியினுடைய தலைமையை பற்றி நாங்கள் பெருசாக நினைத்து கொண்டோம், ஹதீஸ்களையா மார்க்கமா ஃபத்வாக்கள் விஷயத்தில் அமானிதமா நாங்கள் பெருசாக நினைச்சு கொண்டோமே, இந்த அளவுக்கு இருக்கிறாங்களேன்னு நினைக்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. அப்ப யோசிக்காமல் சிந்திக்காமல் நீங்கள் சில கருத்துக்களை வலைதளத்தில் பேசுகிறீர்கள், தனியா பேசல என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு பேசுங்கள். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் சொல்றாரு, இப்னு ஹுசைமாவில் வரக்கூடிய செய்தியை வந்து பலகீனம் என்று சொன்னாலும் எங்களினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? நாங்கள் வந்து சஜதா செய்யும் பொழுது 2 கால்களை சேர்த்து தான் வைக்கணும், இதைத்தான் நாம சொல்லி வர்றோம் அப்படின்னு சொல்றாரு. சுஜூத் செய்யக்கூடிய நேரத்தில் காலை சேர்த்து வைக்க வேண்டுமா பிரித்து வைக்க வேண்டுமா, இது குறித்து ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சுஜூத் செய்யும் போது காலை சேர்த்து தான் வைக்கணும் தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஜமாத்துடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சுஜூத் செய்யும் போது காலை சேர்த்து தான் வைக்கணும் தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஜமாத்துடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், சல்லடையில் வடிகட்டிய சுத்த பொய், அவ்வளவு பெரிய பச்சை பொய்யை பேசி இருக்கிறார். மக்களுக்கு உங்களினுடைய நிலைப்பாடு எதுவோ அதை நீங்கள் சொல்லலாமே தோழர்களே. இப்படித்தான் பொய் சொல்லித்தான் மக்களை நீங்கள் ஏமாற்ற வேண்டுமா? இவர்களினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? சஜதா செய்யும் பொழுது கால்களை சேர்த்துத்தான் வைக்கணும் அல்லது பிரிச்சுத்தான் வைக்கணும் இப்படி என்று சொல்லி மார்க்கம் எங்களுக்கு எதென்று சொல்லி வழிகாட்டல்ல. ரசூலுல்லாஹ் சேர்த்துத்தான் வைக்கணும் பிரிச்சுத்தான் வைக்கணும் என்று ரசூலுல்லாஹ் ஒன்றை எங்களுக்கு வழிகாட்டல்ல, மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டல்ல. இதுதான் இவர்களினுடைய நிலைப்பாடு. இதை நாம சும்மா சொல்லல, இதை பாருங்க நீங்க. அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் சஜதாவில் சேர்த்து வச்சாலும் சரி பிரிச்சு வச்சாலும் சரி, அதுல மார்க்கம் வந்து இப்படித்தான் செய்யணுங்கிற ஒரு நிலைப்பாடை சொல்லலை. சேர்த்து வச்சாலும் சரி பிரிச்சு வச்சாலும் சரி, அதுல மார்க்கம் வந்து இப்படித்தான் செய்யணுங்கிற ஒரு நிலைப்பாடை சொல்லலை. ஏன்டா வந்து சேர்த்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தரல. அதே போல பிரிச்சு தான் ஆகணுங்கிற அந்த நிலைப்பாடையும் காட்டி தரல. ஏன்டா வந்து சேர்த்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தரல. அதே போல பிரிச்சு தான் ஆகணுங்கிற அந்த நிலைப்பாடையும் காட்டி தரல. அப்ப இவ்வளவு பெரிய கள்ளத்தனம் இது, அயோக்கியத்தனம் இது, இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு மக்களுக்கு பொய்யா சொல்லிட்டு என்ன சொல்றார் என்றால், நாங்கள் அந்த ஹதீஸை பலகீனம் என்று சொல்லி சொன்னாலும் எங்களோட நிலைப்பாடு சேர்த்து தான் வைக்கணும். எதுக்கு இந்த பொய்யை சொல்றீங்க? எதுக்கு இந்த பொய்யை சொல்லி உங்களோட நிலைப்பாட்டை நீங்க தெளிவுபடுத்த பாக்குறீங்க? நிஜத்தை பேசலாமே, உண்மையை பேசலாமே. மூச்சுக்கு 33 தடவை நிப்ராஸ் பொய் சொல்லிவிட்டார், அவதூறு சொல்லிவிட்டார் என்று நீங்க பொய் சொல்றீங்களே, நீங்க அப்படி பேசக்கூடிய நீங்கள் உண்மையாளராக இருக்க வேண்டுமா இல்லையா தோழரே? அப்ப இந்த அளவுக்கு பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதை வந்து மக்கள் நீங்க லேசா எடுத்துக்கப்படாது. அப்ப வீடியோ தெளிவா இருக்குது, அவங்களோட நிலைப்பாட்டை அறிவித்த ஒரு விஷயம் இது.
அவங்க காட்டிய புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகம்ங்கிறது 2019 அவர்கள் எழுதியது. ஆனால் நான் காட்டுற வீடியோங்கிறது 2022 டேட்டை பாருங்க. அப்ப தெளிவா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இவ்வளவு பெரிய பொய்யை சொல்றாரு. சரி, அந்த புத்தகத்துல சரி உண்மையை தான் சொல்றாரா? அந்த புத்தகத்தில் நாங்கள் படம் போட்டே காட்டியிருக்கிறோம். படத்தை பார்த்து மார்க்கத்தை விளங்கினத்தால தான் இந்த லட்சணத்துல இருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய குளறுபடிகள் இருக்கிறது. அப்ப படம் பார்த்து கதை சொல்லுதல் என்பதற்கு இது என்ன தமிழ் பாடமாயுது? அப்ப படத்தை பார்த்து மார்க்கத்தை விளங்காதீங்க. மேல என்ன எழுதியிருக்குது தெளிவா போட்டிருக்கிறாங்க. 2 குதிகால்களையும் அருகருகே வைக்க வேண்டும். அப்ப அருகருகே வைக்க வேண்டும் என்கிறதுல அது பக்கத்துல சேர்த்து வைக்கிறதையும் எடுக்கும். அதே நேரத்தில் சற்று பிரிச்சு வச்சாலும் அதையும் அந்த வார்த்தை எடுக்கும். 2க்கும் இடம்பாடாக உள்ள வார்த்தையை போட்டுட்டு இவர் தெளிவா அந்த புத்தகத்தில் மேலுள்ள வாசகத்தை கூட பார்த்திருந்தால் தெளிவா விளங்கியிருந்தா என்ன யோசிக்கணும்? மக்கள் பார்த்து கொண்டு நாளைக்கு நம்மளை பொய்யனு சொல்லி சொல்லுவாங்களே, தவறா நினைப்பாங்களே, எஸ்எல்டிஜே தலைமை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாமல் போயிருமே என்கிற மன உறுத்தல் கூட இல்லாம படத்தை போட்டு பாடம் எடுக்கிறாரு. இந்த அளவுக்கு அறிவினுடைய உச்சத்தில் இருக்கிறீங்க விளங்குதா? புத்தகத்திலையும் தில்லுமுள்ளு, அவர்களினுடைய பேச்சிலையும் தில்லுமுள்ளு, நிலைப்பாட்டை பொய்யாக மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். இது ஒன்று. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எப்படி எடுத்தோம் தெரியுமா என்பதற்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு பேசுறாரு. என்ன செய்தி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபகத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்தம் மினல் ஃபிராஷ், படுக்கை விரிப்பில் ஒரு இரவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. ஃபல்தமஸ்துஹு, நான் ரசூலுல்லாஹ்வை தேடி பார்த்தேன். ஃபவகஅத் யதி அலா பத்னி கதமைஹி வஹுவ ஃபில் மஸ்ஜிதி வஹுமா மன்சூபதான். ரசூலுல்லாஹ் பள்ளியில் இருந்தாங்க, அவர்களினுடைய 2 கால்களும் நட்டு வைக்கப்பட்டிருந்தது, அவர்களினுடைய 2 உள்ளங்கால்களில் என்னுடைய கைப்பட்டது. இதுதான் அந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல இருந்து இவர் சொல்லக்கூடிய கருத்தை விளங்க முடியுமா என்பதை தெளிவுபடுத்துறதுக்கு முன்னால இவர்களினுடைய அறியாமையை இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கடமைப்பாடு எனக்கு இருக்குது. என்ன அறியாமைன்னு கேட்டால், இந்த ஹதீஸுக்கு இவங்க மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அவர்களினுடைய புத்தகத்தில் உள்ள அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. அதில் என்ன போட்டிருக்குது? எனது கை நட்டு வைக்கப்பட்டிருந்த அவர்களினுடைய உள்ளங்காலில் பட்டது. இப்படித்தான் கொடுத்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு உள்ளங்காலில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய கை பட்டதென்று இருக்குது. இந்த வாசகத்திலிருந்து 2 காலும் சேர்ந்து தான் இருக்கணும் என்று எப்படி விளங்குறது? அப்படி விளங்குறதுக்கு துளியால வேணும் முகாந்திரம் இருக்குதா? ஒரு காலில் ஆயிஷா ரலியோட கை பட்டுச்சுன்னு சொன்னா அதை எப்படி எப்பா விளங்குறது? அப்ப என்னடா இது மொழியாக்கம் பச்சப்பில்லை. இதை ஏன் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இவங்க நாங்க தான் பெரிய ஆய்வாளர்கள், அறிஞர்கள், நாங்கள் தான் முஜத்திதுகள் என்கிற வேஷத்தை போடுறாங்களே, இவர்கள் உண்மையிலே காப்பி பேஸ்ட். இந்த ஹதீஸை மொழியாக்கம் பண்ணிய ரஹ்மத் அறக்கட்டளை அவங்க இதுல தவறு விட்டுருக்கிறாங்க. அவங்களோட மொழியாக்கத்துல இவங்க போட்ட அந்த மொழியாக்கம் தான் இருக்குது. உள்ளங்காலில் ஒருமையா கொடுத்திருக்கிறாங்க. அப்ப கதம்பிஹி என்று வந்தால் உள்ளங்காலில் என்று சொல்லலாம். ஆனால் ஹதீஸ்ல வர்ற வாசகம் கதமைஹி, இருமையில வருது. அப்ப இருமையில வர அந்த வாசகத்தை கூட கவனிக்காம இந்த ஹதீஸை வச்சு தான் எங்களோட நிலைப்பாட்டை நம்ம தெளிவுபடுத்துறோம். அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கருத்து வரலையே என்கிற யோசனை கூட இல்லாம தான் இதை போட்டிருக்கிறாங்க. சரி, இது இவங்களோட தவறு. அதே நேரத்தில் இவங்க சொல்ற மாதிரி இந்த ஹதீஸ்ல இருந்து எங்களுக்கு இந்த கருத்தை விளங்க இயலுமா? யோசிச்சு பாருங்க. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சேர்த்து வைக்க சொல்றோம்னா, ஒரு தடவை இரவுல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், எனக்கு பக்கத்துல தான் ரசூலுல்லாஹ் உறங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என் பக்கத்துல தூங்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ்வை திடீர்னு காணோம். எங்கடா ரசூலுல்லாஹ் போனாங்க? நான் தேடி பார்க்கிறேன், என்னுடைய கையினால் உலாத்தி பார்த்தேன். அப்போது ரசூலுல்லாஹ் சுஜூதுல இருந்தாங்க. அவருடைய 2 கால்களின் உட்பகுதி, பாதங்களின் உட்பகுதி என்னுடைய கையில் பட்டதுன்றாங்க. அப்ப பாதங்களுடைய உட்பகுதி என்னுடைய கையில் பட்டதுன்னா ரசூலுல்லாஹ் காலை சேர்ந்துதானே வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு அடிப்படையில நாம் என்ன செய்யறோம்னா, இன்னைக்கு கூட சொல்றோம், சுஜூதுக்கு நீங்க போகக்கூடிய நேரத்துல கால்கள் 2 நீங்க சேர்த்து வைங்கன்னு தான் நம்ம இன்னைக்கு கூட நம்முடைய ஜமாத்துடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆயிஷா ரலியினுடைய கை நபிகள் நாயகத்தினுடைய 2 உள்ளங்கால்களில் பட்டதெண்டா அது சேர்ந்துதான் இருக்க வேண்டும் என்கிற கருத்தை தருமா? கண்டிப்பா தராது. சேர்ந்து இருந்தாலும் ஆயிஷா ரலியினுடைய கைப்படும். அதே நேரத்தில் சற்று பிரிந்திருந்தாலும் கைப்படுமா இல்லையா? புத்தகத்தில் என்ன போட்டிருக்குது? 2 குதிகால்களும் அருகருகே வைக்க வேண்டும், சேர்ந்து வைக்க வேண்டும் என்கிற வாசகத்தை அவங்க பயன்படுத்தல. அதை கூட சரியா பார்த்து விளங்க முடியாத அளவுக்கு தான் இவருடைய நிலைமை இருக்குது. சேர்ந்து இருந்தாலும் ஆயிஷா ரலியினுடைய கைப்படும், சற்று பிரிந்திருந்தாலும் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த ஹதீஸ் சஜிதாவுல கால்கள் சேர்த்து தான் வைக்கணும் என்பதற்கு துளியளவு கூட ஆதாரம் இல்லையே. இதை நாம மட்டும் சொல்லல, அல்லாமா அர்ஷத் அலியே சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றத பாருங்க.
ஃபகத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்தம் மினல் ஃபிராஷ். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஒரு இரவில் நான் படுக்கையில் இருந்து பார்க்க முடியல, காணலை, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. ஃபல் தமஸ்துஹு ஃபவகத்து எதி அலா பத்தனி கதமைஹி வஹுவ ஃபில் மஸ்ஜிதி வஹுமா மன்சூபத்தானி. அப்போ பார்க்க முடியல. அப்போ ரசூலுல்லாஹ் நான் பார்த்த சமயத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், பள்ளிவாசலில் இருந்துக்கிட்டு தன்னுடைய 2 பாதங்களையும் நட்டு வச்சுருந்தாங்க. அந்த பாதங்களினுடைய உட்பகுதியில் என்னுடைய கை பட்டுச்சு அப்படிங்கிற செய்தி வருகிறது. இதுதான் வருது. 2ஐயும் சேர்த்து பாதத்தோடு சேர்த்து வச்சுருந்தாங்கன்னு செய்தி வரலை. இது இந்த செய்தியினுடைய சரியான அமைப்பு. 2ஐயும் சேர்த்து பாதத்தோடு சேர்த்து வச்சுருந்தாங்கன்னு செய்தி வரலை. இது இந்த செய்தியினுடைய சரியான அமைப்பு. இந்த அடிப்படையில் தான் இந்த வார்த்தையை போட்டு தான் சரியான செய்தியாக இருக்குது. நம்பகமான அறிவிப்பாளர்கள் உள்ள சரியான செய்தி. இதில் என்ன வருதுண்டா, சேர்த்து வச்சாங்கிறது ஒரு ஆதாரம் நம்ம எடுக்க முடியாது. அதே போல் பிரித்து தான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த தெளிவும் கிடையாது. சேர்த்தாலும் சரி பிரித்தாலும் சரி இதில் அதற்கான ஆதாரமே கிடையாது. சேர்த்து வச்சாங்கிறது ஒரு ஆதாரம் நம்ம எடுக்க முடியாது. அதே போல் பிரித்து தான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த தெளிவும் கிடையாது. சேர்த்தாலும் சரி பிரித்தாலும் சரி இதில் அதற்கான ஆதாரமே கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் இதில் சில பேர் சொல்லுவாங்க, சில அறிஞர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, கை பட்டுச்சுன்னா 2ஐயும் சேர்த்து வச்சா தான் கை பட முடியும், 2 பாதங்கள்லையும் கை பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. 2 பாதங்களையும் தனித்தனியாக தடவி பார்க்க முடியாதா? அவங்க தடவி பார்த்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ தடவி பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு பாதத்தை தொட்டுட்டு அடுத்த பாதத்தையும் பார்த்துருப்பாங்க. அவங்க தடவி பார்த்துருக்கலாமே, அதில் மாற்றுக்கிறது நம்ம சொல்ல முடியாத. அப்போ இதில் சேர்த்தாங்கிறதுக்கு எந்த வார்த்தையும் கிடையாது. கை பட்டுச்சுன்னா 2ஐயும் சேர்த்து வச்சா தான் கை பட முடியும், 2 பாதங்கள்லையும் கை பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. 2 பாதங்களையும் தனித்தனியாக தடவி பார்க்க முடியாதா? அவங்க தடவி பார்த்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ தடவி பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு பாதத்தை தொட்டுட்டு அடுத்த பாதத்தையும் பார்த்துருப்பாங்க. அவங்க தடவி பார்த்துருக்கலாமே, அதில் மாற்றுக்கிறது நம்ம சொல்ல முடியாத. அப்போ இதில் சேர்த்தாங்கிறதுக்கு எந்த வார்த்தையும் கிடையாது. தெளிவாக சொல்கிறாரா? இவர் மௌலை மிஷால அவங்களுக்கே பேசுன மாதிரி பேசுகிறாரு. அப்போ உங்களோட ஜமாத்தில் எது நிலைப்பாடு? ஏன் மக்களை குழப்புறீங்க? அவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு, நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க. உங்களோட நிலைப்பாடு இதுங்கிறீங்க. டிஎன்டிஜே எஸ்எல்டிஜே நாங்கள் எல்லாரும் ஒத்தகரத்து தானுங்கிறீங்க. அப்போ எதைத்தான் நாங்கள் நம்புறது? அப்போ மக்கள் யோசிக்கணும் என்னன்னு கேட்டால், இவங்க மார்க்கத்தில் அமானிதம் பென்ற ஆக்கள் இல்லை, இவங்க ஆய்வெல்லாம் கிடையாது, உண்மையிலே 100% தக்லீத்வாதிகள் தான், முரண்பாடுகளின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிறாங்க. இவங்களை நம்பி மக்கள் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, இவங்க பெரிய ஆய்வாளர்கள், அறிஞர்கள், மார்க்கத்தை காப்பாற்றுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒன்றும் கிடையாது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் போட்ட 2 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முரண்பாடுகள், அவ்வளோ பொய்கள் தான் இவர்களினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்கிறார். நீங்கள் இதுக்காக வேண்டித்தான் ஜமாத்தை விட்டு போயிருந்தால் என்றைக்காவது இந்த விஷயங்களை எங்களுக்கு சுட்டி காட்டினீர்களா? என்றைக்காவது நீங்கள் சொன்னீர்களா என்று கேட்குறீங்களே. நான் கேட்கிறேன், நீங்கள் ஒன்று தூங்கியிருக்க வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் கோமாவில் இருக்க வேண்டும். நாங்கள் வாட்ஸ்அப் குழுமம் ஆரம்பித்து அதில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை தலைமை நிர்வாகம் அல்ல, ஒட்டுமொத்த தாய்க்களும் இருக்கக்கூடிய குழுமங்களில் நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்னென்ன மாதிரியான கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு பதிய வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வீடியோவில் இருக்கிற விஷயத்தை, உங்களோட அறிஞர்கள் பேசின விஷயத்தை நீங்க மாற்றி பேசுறதா இருந்தா, அதிலே பொய்ய சொல்றதா இருந்தா ஏன் நெண்ணில் பொய்ய சொல்ல மாட்டீங்க? அதனால உங்களோட நிலை என்னங்கிறது தெளிவாக விளங்குது. மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. நாம சுட்டி காட்டியிருக்கிறோம். இவர் இந்த டைம்ல பொய்ய பேசி எப்படியாவது ஜமாத்தை காப்பாற்றணும் என்கிற நிலையில பேசுறாரு. இன்ஷா அல்லாஹ் இவர்களினுடைய ஒவ்வொரு முரண்பாடுகளாக நாம தெளிவுபடுத்துவோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.